நான் கடைக்கடையா 10 பாக்கெட் போட்டப்ப இது எதுக்குப்பா வேணாம் வேணாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு போன்னு சொன்னவங்க இப்ப என் ப்ராடக்ட் தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணி கேட்கற அளவுக்கு என் ப்ராடக்ட் இப்ப வளர்ந்துருச்சு. நான் 3வது தலைமுறை அந்த பிசினஸ்ல வந்திருக்கேன். நான் பிசினஸ்குள்ள வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா எது மக்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ கருப்பட்டி அப்ப நல்லா பூம் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம கருப்பட்டியில ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த பொரி உருண்டை, கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் போடுவேன். போட்டுட்டு அப்ப என்ன பண்ணேன், கடைக்கா 10 பாக்கெட் எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, பொரி உருண்டை, கடலை மிட்டாய் இது போய் யாருப்பா ஒரு மினிமமான குவான்டிட்டியில இவ்வளவு ரேட்டுக்கு வாங்குவா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அதுவும் பொரி உருண்டை வேணவே வேணாம். இப்ப என்னோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நார்மல் பேக்கிங்ல இருந்து இப்ப அப்கிரேட் பேக்கிங் வளர்ந்துருக்கு. இதை நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை எனக்கு கையில பிடிச்சப்ப எப்படி ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஒரு சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். நம்ம விக்கி கருப்பட்டி பொரி உருண்டை அதே சுவையில் அதே தரத்தில் புதிய பேக்கில் கிடைக்கும். இந்த பேக்கிங்ல பேக்கிங் போடும்போது முதல்ல போடும்போது ரொம்ப சந்தோஷமா அது அந்த ஃபீலிங்கை சொல்லவே முடியாது. இப்போ வரைக்கும் நான் அதே ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பிளஸ் சிங்கப்பூர், அமெரிக்கா எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ப்ராடக்ட் இல்லாத கடையே இல்லை. இது வரைக்கும் என் கம்பெனிக்கு நீங்க ஏகப்பட்ட ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இனிமேலே எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நன்றி.